மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் கோவி செழியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குழுவில் பேராசிரியர்கள், பதிவாளர்கள், மாணவ பிரதிநிதிகள் இடம்பெறுவார்கள் என குறிப்பிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உளவியல் மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம். குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் நிச்சயமாக உண்டு. இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். தொடர்ந்து பேசிய அவர், பல்கலைக்கழக வளாகத்திற்குள் முட்புதர்களை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் சிசிடிவி மின் விளக்குகளை முழுமையாக பொருத்தும் பணியும் நடைபெறுவதாக தெரிவித்தார். சிசிடிவி கேமரா உட்படுத்தப்படாத ஒரு முட்புதர் போன்ற பகுதி, அவைகளெல்லாம் இன்றைக்கு 2 தினங்களாக குறிப்பாக காலை முதல் அகற்றுவதற்கும், எந்த இடமும் இருட்டாக இருக்கிறது என்ற இருக்கக்கூடாது என்பதற்கு அனைத்து இடங்களிலும் விளக்குகளை பொருத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்கும். 2-3 தினங்களிலே அது முழுமையடை செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருவதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றிக் கொண்டிருப்பார். வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு இவரை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. மாறாக அவர் இந்த பிளாட்பார்ம் ஓரத்தில் பிரியாணி கடை வைத்திருப்பதாகவும், அதனால் பல மாணவர்கள் அவருக்கு தெரிந்த முகம் என்ற நிலையிலும், அவருடைய மனைவி பணியாற்றுகிறார் என்பதை உணர்ந்த நிலையிலும் வருவார்கள் என்று சொல்லுகிற செய்திதான். மனைவியோட பங்கு இருக்குதா? அது விசாரணையின் போது, துரித விசாரணை நடக்கும்.